டியூஸ்டே மார்னிங் எங்கள் ஊரில் நல்ல மழை. மார்னிங் கிளைமேட் சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுசாக தொடங்குறதுக்கான வாய்ப்பு தான். அதனால் நம்ம அதுக்கு முன்னாடி செஞ்ச ஃபால்ட்டை நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறத விட அந்த தப்பை சரி பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத பிளான் பண்ணி அது என்ன ஆகுங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ திரும்ப தவறு நடக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிடணும். கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் நல்லா ஸ்பைஸியாக கனவா கிரேவி வச்சுருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரெசிபி கேட்டு. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடணும். என்னென்ன மசாலாங்கிற அளவு நான் கீழே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் நான் கனவாவை தனியாக குக்கரில் வேக வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் போட்டுட்டு அதை கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நான் கிரேவி அளவுக்கு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படியே சைட் பை சைட் பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டேன். இப்போது கிரேவி ரெடி ஆகிட்டு இது கொஞ்சம் ட்ரையாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் லெமன் ரைஸ் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். டாட்டா.